ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அந்த கிராமத்தின் வாழ்வே தென்னை மரத்தை சுற்றியே இருந்தது. ஒரு நாள் அவன் வீட்டின் பக்கத்தில் இருந்த ஒரு உயரமான தென்னை மரத்தை ஏதோ ஒரு தேவைக்காக வெட்ட நினைத்தான். கோடாரியை தூக்கி கொண்டு நின்றான். அருணா, என்ன செய்கிறடா? கோடாரியை ஏன் கையில வச்சிருக்க? இந்த தென்னை மரம் நமக்கு வெறும் மரம் இல்லடா. இது நமக்கு இளநீர், உணவு, கூரைக்கு ஓலை, சமையலுக்கு எண்ணெய்ன்னு எல்லாமே தருது. இந்த மரம் நட்டாதான் நல்ல மழை வரும். நாம எல்லோரும் வளமாக வாழலாம். பாட்டியின் வார்த்தைகளை கேட்டவுடன் அருண் அதிர்ந்து போனான். தான் செய்யவிருந்தது ஒரு மிகப்பெரிய தவறு என்பதை உணர்ந்தான். கோடாரியை கீழே போட்டுவிட்டு மரத்தை மரியாதையுடன் தொட்டு பார்த்தான். அந்த நாள் முதல் அருண் தினமும் ஒரு மரம் நட்டான். அவனுடன் மற்ற குழந்தைகளும் இணைந்தனர். கிராமம் முழுவதும் பச்சையாக மாறத் தொடங்கியது. மழையும் நன்றாக பொழிந்தது. காலங்கள் ஓடின. அருணும் வளர்ந்தான். கிராமமும் செழித்தது. இயற்கையை காப்பாற்றிய அந்த பாடம் இவர்களுக்கு வாழ்வாக அமைந்தது. மரம் நட்டால் மழை பெறுவோம். மரம் காத்தால்